Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை திரையில் நாம் பார்த்து வருகிறோம். ஜிடி நாயுடு மேம்பாலம் திறந்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் வாசித்த போது இரு தரப்பினருக்கு இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. திட்டத்தை கொண்டு வந்த இபிஎஸ் எஸ்பி வேலுமணிக்கு நன்றி தெரிவிக்க கோரி அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், விவரம். வணக்கம் பிரகாஷ். இன்று கோவை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் கூடியது. இன்று காலை கூடியதும் கரூரில் உயிரிழந்த 41 அப்பாவி மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அண்மையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்திற்கு திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து மேயர் அவர்கள் அதனை வாசித்து வந்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன், இந்த மேம்பாலம் முழுக்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அப்போதைய அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஆகியோர்களுடைய கடும் முயற்சியினால் கொண்டு வரப்பட்ட திட்டம். எனவே இந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அவர்களது பெயரையும் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது அங்கு இருந்த திமுக கவுன்சிலர்கள் ஒன்றிணைந்து நிச்சயம் அது கூடாது, ஏனென்றால் அதிமுக 5% பணிகளை மட்டுமே மேற்கொண்டது, மீதி 95% திமுகவினர் தான் மேற்கொண்டார்கள். அப்படி இருக்கையில் திமுக அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என ஆட்சேபனை தெரிவித்தாங்க. அப்போது மீண்டும் குறுக்கிட்டு பேசிய அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன், ஏற்கனவே 55% பணிகளை முடித்த பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது, அதனை அடுத்து கிடப்பில் போட்டு ஆமை வேகத்தில் தான் இந்த பணியை திமுக அரசு மேற்கொண்டது. அப்படி இருக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் போது 55% பணிகளை முடித்துக் கொடுத்த அதிமுக அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அப்போதைய அமைச்சர் வேலுமணி ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த மாமன்ற கூட்டத்தில் இருந்த திமுக கவுன்சிலர்கள் ஒன்றிணைந்து அதிமுக கவுன்சிலர்களான பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகியோரை கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை சபையிலிருந்து வெளியேற்றுமாறு வலியுறுத்தினர். அப்போது இந்த சிறப்பு தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் வெளியேறுவதாக தெரிவித்து எடப்பாடி வாழ்க, எஸ்பி வேலுமணி வாழ்க என அதிமுக கவுன்சிலர்கள் கோஷமிட்டனர். அப்போது எதிர்த்தரப்பினர் கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க என அவர்கள் பதிலுக்கு கோஷமிட்டனர். இதனால் கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக மாமன்ற கூட்டத்தில் கடும் பரபரப்பு நிலவியது. அதன் பிறகு இரு கவுன்சிலர்களும் இந்த சிறப்பு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர் இருவர் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து 105 தீர்மானங்களில் 55 தீர்மானங்களுக்கு எவ்வித இதுமில்லாமல் மேயர் அவர்கள் முன்னனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதில் கையூட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட விவகாரங்களில் முழு விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக கவுன்சிலர்கள் வெளியே செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.